வணக்கம். அடியன் பிரபஞ்ச புகழ் 10,000 கோடியும் பெருமாள் சாமி. நேற்றுக்கு வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குவது தொடர்பான ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த வீடியோக்களை பதிவிட போகிறோம்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு 2வது வீடியோ நம்மளோட வீடு சொத்து இந்த மாதிரி நம்மளோட வாங்கக்கூடிய திறன்களையும் வாங்கக்கூடிய ப்ராசஸ்கள் பற்றியும் நம்ம டெய்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ். என்ன காரணத்திற்காக நான் சொத்து வாங்க போகிறேன். அதுல முதல்ல நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு தெளிவுக்கு வரணும். என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒருத்தர் இந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங். என்ன பர்பஸ்? இப்பொழுது உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து ரெண்டல் இருக்காங்க, ரெண்டல் வாடகைக்கு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வீடு தேவைப்படும். அவங்க என்ன மாதிரியான வீடு வாங்குறாங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து அவர்களுக்கு இந்த பர்பஸ் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து ஓன் ஹவுஸ்க்கு போகணும். இதுதான் வந்து பர்பஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பர்பஸ்க்குலாம் வரும்னாக்கா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, அது அவங்களோட ஓன் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் அங்கே அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஓன் ஹவுஸ் பார்க்கறதுக்கு சர்ச் பண்ணுவாங்க. இது செகண்டரி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸு. இப்போ ஒரு இடத்துல வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ அவங்க குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துருக்கிறதோ அப்படி இல்லைனாக்கா, ஒர்க்குக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இல்லை இடம் மாற்றங்கள் நடந்திருக்கும். அதாவது ஒரு 1 hour கேப்பில் போகிற மாதிரி. அப்போ டெய்லி அது போயிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே இன்னொரு இடத்துக்கு வீடு வாங்கிட்டு போகலாமா, இது ஒரு பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கூட ஒர்க் பண்ணுற கலீக் ஒருத்தர் வந்து இடம் வாங்குவார். ஸோ அவர் வந்து ஒரு வீடு வாங்குவார், அங்கே நல்லா இருக்குது இதுவாக இருக்குன்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ் மாறும். அதுக்கடுத்து ஃப்ரெண்டு. நான் பார்த்ததுலேயே வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜ், ஒரு ஃப்ரெண்டு வீடு வாங்குறாருன்னு இன்னொருத்தர் கூட வருவார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்க போகிறோம், 2 பேரும் பண்ண போகிறோன்னு. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்க்கை முறையில் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து எண்ணங்கள் மாறுபடும் பொழுது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர்களுடைய குடும்பம் வந்து இவர் வாங்குறாருன்றதுக்காக இன்னொருத்தர் கூட வருவார். இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கடைசியில் வந்து 99% அவங்க வாங்காமே போயிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாங்கணும். ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வாங்குறாரு, இப்போ ஒரு இடத்துல ஆல்ரெடி சின்ன வீடு சின்னதாக ஒரு ஒரு 1 BHKல இருப்பாங்க, ஒரு 1 BHKலேருந்து ஒரு 2 BHK. ஸோ ஃப்ரெண்டு வாங்குறாரு அப்படின்றதுக்காக அங்கே மாறுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இதை விற்றுட்டு அங்கே வாங்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ் போகும். அதுக்கு ப்ராசஸ் முன்னாடி நம்ம முன்னேற்பாடு என்னெல்லாம் செய்யணும் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அவர் வாங்குறதுனால அங்கே சேர்த்துலாம், அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் போவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸான ஸ்டேஜில் நீங்கள் போய் வாங்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பர்பஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு எமர்ஜென்சி ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஒரு பிரச்சனை வருது, ஒரு இஷ்யூஸ் வருது. ஸோ உடனே வந்து இனிமேல் நான் வந்து வாடகை வீட்டுக்கே போக மாட்டேன், நான் வந்து சொந்த வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க நிறைய பேர். நல்லா பார்த்துங்க, அது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அது அர்ஜென்சியில் பண்ணக்கூடாது, எமோஷன்ஸில் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, உங்களோட அர்ஜென்சியும் உங்களோட எமோஷன்ஸும் நீங்கள் நினைக்கிற மாதிரின்றதை விட இப்போ உங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான வீடாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன நடக்கும்னாக்கா, நீங்கள் உங்களோட அத்தியாவசியமான அடிப்படையான எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடுதலாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு எமர்ஜென்சியில் போயிட்டு ஒரு எமோஷனில் ஒரு வீடு வாங்குவீங்க. தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. நீங்கள் ரெண்டில் இருக்கீங்களா, நீங்கள் ரெண்டில் இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுமா அப்படின்னா அதுக்கு உண்டான நிறைய ப்ராசஸ் திட்டங்களை முன்னேற்பாட நீங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் ரீசன், அது ஏற்கனவே சொன்னது தான், இன்டர்னல் ரீசன்ஸ் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ். அப்போ இன்டர்னல் ரீசன்ஸ் முதல்ல வீட்டில் ஒரு மிகப்பெரிய புரிந்துணர்வு எல்லோருக்கும் தேவைப்படும் ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ எல்லோரும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் அவங்க கரெக்டான ஒரு வீட்டை வாங்க முடியும் அப்படின்றத என்னோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இன்னொரு விஷயம், இப்போ என்ன ஒரு கேள்விக்குறினாக்கா, ஏன் எனக்கு வாடகை வீட கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் சொந்த வீட்டுக்கு போனோமா, எனக்கு நல்ல வசதியாக இருக்குது, இந்த வீடு இல்லைனா எனக்கு இன்னொரு வீடு இதோட நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வீடாக இருக்குது, நான் எதுக்கு வந்து சொந்த வீட்டுக்கு போய் அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு 30 வருஷம் 25 வருஷம் இஎம்ஐ கட்டி கஷ்டப்பட்டுக்கிறத விட எனக்கு இப்போ வாடகை கொடுக்குறேன், எனக்கு ஈஸியாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நாளைக்கு இதுக்கு உங்களுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் ஏன் வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ், அப்படிங்கிற அந்த பர்பஸை ஒரு மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டியோட உங்களுக்கு என்னோட வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.
என்னோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது வந்து வாங்குறவர்களுக்கு மட்டுமல்ல, நிறைய மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு இடம் கேட்ட உடனே, ஒரு வீடு கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னாக்கா, கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் நீங்கள் கேட்குறாங்களோ முதல்ல அவர்களோட பர்பஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களோட வியாபாரம் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க கேட்கறதுக்கு கொடுப்பாங்க. பட் அவங்களோட பர்பஸ் ஃபஸ்ட்டு அவங்களோட பர்பஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்க ரெண்ட்லேருந்து போகிறாங்களா, இல்லை இதுலேருந்து போகிறாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன மாதிரியான பர்பஸ்க்காக அவங்க இடம் வீடு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வை முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன். என்னோட அடுத்த வீடியோவில் வாடகை வீடா சொந்த வீடா அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். தேங்க்யூ வெரி மச்.